ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காருண்யங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்திலும் அறிந்து மறியாமல் செய்த எந்த பாவம் வந்தாலும் இன்னும் ஒரு சென்று ரத்தத்தினால கழுவி சுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி உம்மை பாடி பிரதி வேத வசனத்தை தியானிக்க கிருபை கொடுங்க. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே. புதிய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க. சுவாமி, நீங்கள் நியாயத்தை விரும்புகிற தேவன், பரிசுத்தவான்களை கைவிடாத தேவன், என்றென்றைக்கும் காக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் நீர் அப்பா எல்லா விதத்திலும் நியாயத்தை செய்து ஆண்டவரை கைவிடாதபடி காத்து என்றென்றைக்கும் ஆண்டவரை எல்லா தீமைக்கும் விலக்கி விடுவித்து பாதுகாத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு சுவாமி, ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்ன தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ தேவைகளை சந்திப்பீராக. இயேசு சுவாமி, உம்முடைய கரத்தில் ஜெபிக்கிற குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.